442444 442444 நம்ம நம்பர் இது இல்லையே. வாய் தவிர எங்க வீட்டு போன் நம்பர் சொல்லிட்டேனே. நல்ல வேளை அவ கேட்கல. நீங்க யார் பேசுறது? எடுத்தோன்னே 442444ங்கறாளே. ஒருவேளை அதுதான் உங்க வீட்டு நம்பரா இருக்குமோ? கோதண்டாமன் இல்ல, அனந்தராமன் இல்ல. ராங் நம்பர். நம்பர் Hello, Ram here. லாவண்யா இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? அவங்க ஃப்ரெண்ட். ஜஸ்ட் a minute. லாவண், போன் உனக்கு தான். யாரோ ஃப்ரெண்டா? ஹலோ, 442444. இப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்த ராங் காலுக்கு போன் எடுத்து 442444ன்னு சொன்னியே, அதான் உன் வழக்கம். அப்படிதான் உன் நம்பரை கண்டுபிடிச்சேன். எப்படி? சரி, அதை விடு. ஒரே போர். வரும்போது ஏதாவது புஸ்தகத்தை எடுத்துட்டு வாமா. சரி, போனை வச்சிடு. வச்சுட்டா நான் எல்லாம் கொண்டு வரேன். போனை வச்சு. ஏன் போனை போட்டு உடைக்கிற? யார் போன்ல? போன்ல என்னோட காலேஜ் கூட படிச்சவளா? இல்ல, என்னோட காலேஜ் ப்ரொஃபசர் கற்பகோல் பேரு. வயசு 58 ஆச்சு. தலையெல்லாம் நரைச்சு போச்சு. அவளும் பேங்காக்ல போயிட்டு வந்துக்கா. நீ காலையில யார் முகத்துல முடிச்ச? ஏன் ஓ முகத்துல தானா? நான்சென்ஸ். அத நிறுத்தி சொல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பொழுது போனோம், நீ தானே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த. அதுல பாட்டு போட்டு கேட்டா பெருசா நான்சென்ஸ் அது இதுன்னு கத்துறிய. என்ன பேசுவேம்மா? நீ எதை வேணாலும் பேசுவேன். இன்னும் கொஞ்ச நாள் உன் கூட இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். பெரிய புத்திசாலி. வீட்டு போன் நம்பர் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போன் பண்ணிட்டாளாம். ஒன்னு யாரடி என் வீட்டுக்கு போன் பண்ண சொன்னது? சும்மா சும்மா சொல்ல முடியாது. போர் அடிச்சு அதான் போன் பண்ணேன். என்னால சும்மா சும்மா சொல்ல முடியாது. இதுதான் கடைசி தடவை நான் சொல்றது. இத பாரு, உன்னோட கடைசி மூச்சை எழுத்துட்டு இருந்தாலும் சரி, நீ எங்க வீட்டுக்கு போன் செய்ய கூடாதுன்னா கூடாதுதான். அதெல்லாம் நம்ம கான்ட்ராக்ட் கண்டிஷன்ஸ்ல இல்லம்மா. என்ன நீ? ஆனா ஒண்ணு கான்ட்ராக்ட் பத்தியே பேசுறிய நீ. இத பாரு அம்மாடி, இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாடிப்படியில வச்சுதானே சொன்னேன், நீ என்ன தவிர வேற யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு. அதுக்குள்ள மறந்துட்டியா? உன்கிட்ட தானே பேசினேன். நீ என்கிட்ட மாத்திரம் பேசல, நீ யார்கிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியல. யார் கூட பேசின? நீ பேசினது என் புருஷன் கூட. ஓ, அவர்தான் உன் புருஷனா? அதாவது என் வயிற்றுல வளர்ற உன் குழந்தையோட அப்பா. சும்மா சொல்லக்கூடாது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருந்து வெளியில யாரும் போன் செய்யக்கூடாது. நான் தான் இந்த வீட்டுக்கு போன் செய்வேன். புரிஞ்சுக்கோ. கான்ட்ராக்ட்ல அப்படி ஒரு திருத்தமா? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. படிக்கிறதுக்கு புத்தகம் வேணும்னு கேட்டேன். நிறைய புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். படி. இது ரொம்ப அநியாயம். நீ போன் பண்ண கூடாதுன்னு சொன்ன, சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் அதை பூட்டி என்ன அவமானப்படுத்தணுமா? சும்மா கத்தாத. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை பூட்டி வைக்கல. என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கணுங்கிறதுனால தான் நான் பூட்டி வச்சேன். புரிஞ்சுக்கோ. அடையாமா என்ன உன் புருஷனுக்காக அலையிற? என்னைக்குமே என் மடியில கனம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இத பாருமா, உன்னோட மடியில அவரோட கனம் இருக்குது. அதனாலதான் என்னோட வழியில எனக்கு பயம். என்னமோ சொல்லணும்னு. இத பாருமா, டாக்டர் அம்மா பார்த்தேன். நீ தினம் சாயங்காலம் வாக் போகணுமா? டூரிஸ்ட் டாக்ஸிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டாக்ஸி வரும், வாக் போ. டாக்ஸில வாக்கா? ஐயோ, நேரங்கட்ட நேரத்துல ஜோக் அடிக்காதம்மா. டாக்ஸில முனியம்மாவை துணைக்கு கூட்டிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் போ. ஜனம் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து, முக்கியமா போன் இல்லாத இடமா பார்த்து மடமட மேலும் கிடி 2 தடவை நட வந்துரு. இவ்வளவுதான் வாக்கு. நானே வந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் போகாத. இதோட எப்படி அந்த மனுஷன் இருக்காரு? மேனகா, வழியில ஒரு வீடு பார்த்தமே, ரெட் ரோஸ்னு, அழகா இருந்ததுல்ல? அதே மாதிரி உனக்கும் சின்னதா ஒரு வீடு கட்டணும். அதுக்கு ஒயிட் ரோஸ்னு பேர் வைக்கணும். அட, வீட்டுக்கெல்லாம் பேர் அப்பால வச்சுக்கலாமா? இப்ப குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு என்ன பேர் வைக்க போற? அத்தை சொல்லு. பிறக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்ல பேரா வைக்கணும். பிறக்க போறது ஆனா பொண்ணா? அத சொல்லு. ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா
சரி பேரு பிடிக்கும் நான் சொல்லத்தான். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். சைலன்ஸ். முடியாது, நான் தான் முதல்ல சொல்லுவேன். எங்க அப்பா என்ன கத்துக்கிட்டு போறா. நீ இட்லி சாப்பிட்டியாடா? நம்ம வீட்டு இட்லியை எவங்க தின்னுவேன்? பச்சரிசி இட்லி ஒத்துக்காதுன்னு சொல்ல வந்தாங்க. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் ஃபைனல் டே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குண்டா. சீக்கிரம் பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு ஹால்ல உட்காந்துட்டு ஜாலியா டிவி பார்க்க போறேன்டா. டிவி பாக்குறமா? என்ன பண்ண போற? மகைய மாட்டிக்கிட்டேன். மாமா வெரி சாரி மாமா. டிவி பாருங்க, திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. சர்வீஸுக்கு கொடுத்துட்டேன். ஐயோ, என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப சொல்லிட்டேனே. சரி, நான் வேற எங்கேயாவது போய் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. வர வர இந்த வீட்டுல ஒவ்வொரு பொருளா காணாம போயிட்டு இருக்குங்க. என்னடா சொல்ற? எம்.எஸ். சுப்புலட்சுமி சுப்ரபாதம் சரஸ்வதி சோழ கொடுத்தாங்க. போடலான்னு ரெக்கார்ட் பிளேயர் தேடின காணுங்க. லவண்யா, லவண்யா. அதே அது வந்து மாமா, அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. சர்வீஸ் கொடுத்துட்டேன். சரிம்மா. சரி. லவண்யா, என்ன மாமா? மாடியில என் புக் ஷெல்ஃப்ல ராஜாஜி எழுதின சக்கரவர்த்தி திருமகன் புத்தகம் அதை எடுத்துட்டு வா. அது சர்வீஸ் கமிச்சிட்டேன். கொஞ்சம் ரிப்பேர். அது வந்துப்பா பைண்டி கொடுத்துருக்கா. அதான் அதான் கரெக்டா சொல்ல. சர்வீஸ் காரால அது. எங்க மாமா போறீங்க? ஒண்ணும் இல்ல, மனசு கொஞ்சம் ரிப்பேர். அத சர்வீஸ் கொடுத்துட்டு வரலான்னு போறேன். முனியம்மா, இந்த முனியம்மா, முனியம்மா. ஆமா, வண்டியில ஏறின உடனே தூங்கிடுவியே. என்னப்பா நடு ரோட்ல வச்சு கழுத்து இருக்கிற? ரெடி ஆகுமா? மெக்கானிக் வரணும் சார். வகையே மாட்டிக்கிட்டேன். இந்த ஏரியாவில் டாக்ஸி வேற வராது. எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா போகணும். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. வழியில டாக்ஸி ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண முடியுமா? உட்காரு. தேங்க்யூ. இந்தாப்பா. ஐயோ, எதுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறீங்க? நான் இலவசமா யார்கிட்டயும் எந்த உதவியும் எதிர்பார்க்கறது இல்ல. இந்த வாங்க. பரவாயில்ல, அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாங்கிக்கப்பா. தேங்க்யூ. நீங்க எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா போகணும். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. வழியில டாக்ஸி ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண முடியுமா? வாங்க மிஸ்டர் ஐயர், உட்காருங்க. மெனக்கா, இவர்தான் மிஸ்டர் ஐயர். உனக்கு கட்ட போற வீட்டுக்கு இவர்தான் கான்ட்ராக்டர். பிளான் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. உனக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலன்னு இப்பவே சொல்லிடு. மிஸ்டர் ஐயர், இது என் தங்க மேனக்கா. பேசிட்டு இருங்க, அர்ஜென்ட் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் வீட்டோட வரைபடம். தெற்க பார்த்த வீடு. காத்த பத்தி கவலையே பட வேண்டாம். இத பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். நுழைஞ்ச உடனே பாக்குறவங்களை கவர்ற மாதிரி அட்ராக்டிவா வாசல் கதவு பர்மா தேக்கு. இதுதான் மெயின் ஹால். சைஸ் என்ன? சைஸ் ஹாலோட சைஸ் 12 கெட்டு. ஃப்ளோர் பூரா மொசைக். 4 ஜன்னல். திறந்தே கொடுங்கிற அவசியம் இல்ல, மூடி இருக்கலாம் ஜன்னல். ஏன்னா இங்க திருடுற பையன் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது பெட்ரூம் போறதா? நீங்களும் வரீங்களா? வர வர பெட்ரூம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மட்டும்தான் முடிக்கணும். என்ன கூப்பிடாது, என்ன கல்யாணம் ஆனவன். பரவாயில்லையே, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. எனக்கு சோறு போட தொழிலே அதானே. அதான் சோறு ஒண்ணா ஞாபகம் வருது. இதுதான் டைனிங் ஹால். அடுத்தது கிச்சன். பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ நான் எங்க கேக்குறேன், இந்த வீட்ல பாத்ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்க ஐயர் எங்க? சரி, இது பாரு, இந்த பிளான்ல உனக்கு எல்லாம் ஓகேயா? ஓகே. பிடிச்சிருக்குதா? அப்படின்னு நாளைக்கே வாசக்கால வச்சிருமே. ஒரு வேலை செய்யுமே. நாளைக்கு நான் இங்க வந்த உடனே இந்த வேலையை முடிச்சிட்டு எங்கயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஓகே? ஓகே.
அக்கௌண்ட் பூரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். வணக்கம் சார். எங்க உங்க ஒய்ஃப் வரகான? அதோ ஆபீஸ் வைஃப் ஆடிட்டர். இந்த ஹோட்டல் பூரி எங்க ஃபேவரட் டிஷ். நானும் ஒய்ஃப் அடிக்கவே வருவோம். அதான் கேட்கறாரு. அம்மா என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க். அங்க ஒரு கூல் ட்ரிங்க், எனக்கு ஆஸ் யூஷுவல் பூரி செட். வணக்கம்மா. வணக்கம். உங்க வீட்டுக்காரர் வரலீங்களா? இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் நானும் அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு தான் வருவோம். இந்த ஹோட்டல் பூரி என்ன அவருக்கு ரொம்ப ஏப்பா உங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் பத்தி யார் போட்டுக்கிறா? ஹோட்டல் பஜ்ஜியா? அட மொத்தம் இல்லப்பா ஸ்பெஷல். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஆட என்னப்பா ஸ்பெஷல் பத்தி இல்லாத ஹோட்டல் ஒரு ஹோட்டலா? நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னம்மா சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி, இங்க ஒரு பூரி செட், இன்னொரு பூரி செட். நம்மளுக்கு பத்தாதுப்பா. 4 பூரி அந்த 2 பஜ்ஜி. சரி உட்கார கொண்டு வருவா. அதான் புரிஞ்சுக்கினா என்ன? நீ போப்பா. சரிம்மா. என்ன துட்டு வாங்காம கொடுத்தாங்களாங்க? சத்தம் போடாத. அட்ரஸ் ஈவினிங் மேல டெஸ்பாச் பண்ணுங்க. ஓஎஸ் அப்படியே செஞ்சுறேன். எனக்கு ஒரு காஃபி. வருது பஜ்ஜிங்கப்பா. வருது. பூரி பூரி ஏலம் விடுற 8 பூரி. கைங்க வை. இன்னொன்று வச்சுக்கிறியா? வேணா அதான்ல வானான்னு சொன்னியா? அவருக்கு சரியில்லையா? நல்லா சரிங்கப்பா. நல்லா காரமா இருக்குப்பா. நல்ல ஹோட்டலுக்கு தான் கூட்டின்னு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீ போய் கை கழுவு, எனக்கு நாராவும். இந்தா நேர போய் இடத்து பக்கம் திரும்பு. முள்ள நடந்து போ. நீங்களா? அன்னைக்கு டாக்ஸில லிஃப்ட் கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். இன்னைக்கு கட்சி படுத்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். 3வது தேங்க்ஸ் இல்லையா? 3வது தேங்க்ஸா? எதுக்கு? உங்க குழந்தைய சுமக்கிறனே. இதுக்கு எத்தனை தடவை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். நேரம் கிடைச்சா நேரா வந்து சொல்லிட்டு போங்க. லாவண்யாவோட வந்திருக்கேன்.